بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي خلق الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا صدق الله وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் இரு உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையை கூட்டாக வாழ்வதற்கான வாழ்வாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் உலகத்தில் படைத்திருந்த போதும் எத்தனையோ உயிரினங்களை அல்லாஹ் உற்பத்தி செய்திருந்த போதும் அவைகள் கூட்டாக வாழ்வதற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தாலும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் அவைகளுக்கு சொல்லித்தரவில்லை. ஒரு ஆடு தான் கன்றாக ஈன்றதிலிருந்து தானாகவே தன்னுடைய வாழ்க்கையை அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த கோழிக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்வியல் நெறிமுறை அல்லாஹ்வால் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. மனிதனுக்கு மாத்திரமே ஒரு குடும்பம், ஒரு கூட்டு வாழ்க்கை என்கிற சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி அதை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நெறிமுறையும் அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிற போது ஓ ஃபல்லல்னா அலா கசீரம் மிம்மா ஹலக்னா தஃலீலா, மனிதனை நாம் சிறப்புப்படுத்தி மேன்மையாக்கி படைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், மனிதனுக்கு மாத்திரம்தான் ஒரு குடும்பத்திற்கான அமைப்பை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். அந்த குடும்பத்திற்கென்று சில உறுப்பினர்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். எந்த உயிரினத்திற்கும் அல்லாஹ் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தவில்லை. தந்தை என்று ஒருவரை படைத்து அவருக்கு தந்தை என்கிற பெயரை அவன்தான் வைத்து கொடுத்தான். தாய் என்கிற உறவை ஏற்படுத்தி தாய் என்கிற பெயரை அவன்தான் வைத்து கொடுத்தான். அண்ணன் என்கிற உறவை அவன்தான் ஏற்படுத்தினான். அவன் அண்ணன் என்கிற பெயரை அவன்தான் வைத்து கொடுத்தான். எனவே உறவுகளை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த உறவுகளுக்கான பெயரையும் அவன்தான் வைத்து கொடுத்தான். ஒரு குடும்ப அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த குடும்ப அமைப்பில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சட்டதிட்ட நெறிமுறைகளை அவர்களுக்கு அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான். எனவே அந்த சட்ட திட்டத்தை மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேத புத்தகங்களை அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த வேத புத்தகத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியலை சொல்லித் தருவதற்காக ப்ராஃபட்டுகளை, தூதர்களை அல்லாஹ் உலகத்திற்கு தருகிறான். வந்த தூதர்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்து, சமூக மக்களோடு வாழ்ந்து, உறவுகளாக வாழ்ந்து எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நெறிமுறையை இந்த வேத புத்தகம் பேசிய வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி இந்த மனித சமூகத்திற்கு அடையாளமாக காட்டியிருக்கிறார்கள். வகியாக வேத வசனத்திற்கான வரியை இறைவன் அவ்வப்போது இறக்கி கொடுத்து அந்த வேத வசனத்தின்படி வாழ்வதற்கான தூதர்களையும் கொடுத்து மனிதர்களை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறான். இது அல்லாஹ் மனிதர்களுக்கு மாத்திரமே செய்திருக்கிற மகத்தான சிறப்பு என்பதை குர்ஆனுடைய வசனத்திற்கு கீழே ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி கவனத்திற்குரிய செய்தி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி மனிதனை படைத்து உறவுகளை உண்டாக்கினோம். வஹுவல்லதி ஹலக்கல் மாஇ பஷரா, தண்ணீரில் இருந்து மனிதனை நாம் படைத்தோம். ஃபஜஅலஹு நஸபா, அவனுக்கு இரத்த வழியான உறவுகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். தந்தை, தாய், அண்ணன், தங்கை, இரத்த வழியாக நம்மிடத்தில் தொடர்பான உறவுகள்.
25ற்கு மேற்பட்ட உறவுகள் இரத்த வழியான உறவுகள் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இது நான் உருவாக்கி கொண்ட உறவல்ல. இவர் என் தந்தையாக வேண்டும் என்பது நான் தீர்மானித்ததல்ல. இவள் என் மகளாக வேண்டும் என்பது நான் தீர்மானித்ததல்ல. இவள் என் தங்கையாக வேண்டும் என்பது நான் தீர்மானித்ததல்ல. எவன் படைத்தானோ அந்த படைப்பாளனே அந்த உறவுகளை உருவாக்கி கொடுக்கிறார். நீங்களும் நானும் நினைத்தாலும் அந்த உறவை முறிக்க முடியாது. பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் முடக்கிக் கொள்ளலாம். முகத்தில் முழிக்க வேண்டாம் என்கிற வார்த்தைகளை நீங்களும் நானும் பிரயோகப்படுத்தலாம். ஆனால் ஒரு உறவை, தந்தைக்கான உறவை மாற்றிவிட முடியாது. இவர் இல்லை எங்க அத்தா, அவர் தான் எங்க அத்தா சொல்ல முடியாது. இவரல்ல என் சகோதரன், என் அண்ணன், வேறொருவன் என்று நீங்கள் மாற்ற முடியாத அளவுக்கு நீக்கமர நிறைந்த ஒரு உறவாக அல்லாஹ் சில உறவுகளை ஏற்படுத்துகிறான். நசபு என்கிற இரத்த வழியாக அல்லாஹ் ஏற்படுத்துகிற உறவு. குர்ஆன் சொல்லுகிறது, இரண்டாவது ஒரு உறவு உங்களுக்கு இருக்கிறது, வஸ்ஸிஹ்ரா, சம்பந்த வைப்பதின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு. எங்கோ இருக்கிற ஒரு பெண்ணை மனைவியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பெண்ணின் தகப்பன் மாமனராக மாறுகிறாள். அந்த பெண்ணின் தாய் மாமியாகிறார். அந்த பெண்ணின் சகோதரி உறவுக்குள் வருகிறார். சகோதரன் உறவுக்கு வருகிறார். அந்த குடும்பத்தின் உறவுகள் எல்லாம் என் உறவாக ஆக்கப்படுகிறது. எனக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், நான் வைத்த சம்பந்தத்தின் காரணமாக என்னோடு சம்பந்தப்படுகிறார்கள். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை திருமணம் முடிக்கப்படுகிறது. அந்த ஆணின் உறவுகள் அனைத்தும் அவள் உறவாக மாறி போகிறது. அதற்கு முன் சம்பந்தம் இல்லை. ஆனால் இங்கே நாம் ஏற்படுத்தி கொண்ட திருமண பந்தத்தின் மூலமாக சில உறவுகளை ஏற்படுத்துகிறோம். 12க்கும் மேற்பட்ட உறவுகள் சம்பந்தம் வைத்து கொள்வதின் மூலமாக நமக்கு உறவுகளாக மாறி போகிறார்கள். மூன்றாவது ஒரு உறவை குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் சகோதரர்களாக வாழுங்கள். இரத்த உறவை தாண்டி, சம்பந்தத்தின் வழியாக ஏற்படுகிற உறவை தாண்டி, எந்த சம்பந்தம் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக, மார்க்கத்திற்காக சகோதரர்களாக நீங்கள் வாழுங்கள் என்கிற 3 கட்ட உறவை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். உறவு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமான இடம். எல்லா உறவுகளையும் துண்டித்துவிட்டு தனி மரமாக வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்றைக்கு குடும்பம் தலைப்பட்டு போயிருக்கிறது. எந்த உறவும் தேவையில்லை, ஓவழி சொந்தமும் தேவையில்லை, ஏவழி சொந்தமும் தேவையில்லை. யாரையும் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் அல்ல. தானாக வாழ்ந்து கொள்வதற்கு நான் தயார் என்று சொல்லக்கூடிய சூழல் இன்றைக்கு கனிந்து வந்திருக்கிறது. எல்லா உறவுகளையும் வெட்டி விட்டு காய்ந்து போன மரமாக, தனிப்பட்ட மரமாக வாழ்வதற்கு மனிதன் தலைப்பட்டிருக்கான். இஸ்லாம் அதை அனுமதிக்கலை. உறவுகளின் மார்க்கம் இஸ்லாம். உறவுகளின் மூலமாகத்தான் சொர்க்கம் சாத்தியம் என்று பேசுகிறது மார்க்கத்தினுடைய நெறிமுறை. எனவே உறவுகளை தவிர்த்து விட்டு ஒரு இஸ்லாமியன் தன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்பது மார்க்கம் சொல்லுகிற சட்டம். வைத்து கொள்ளலாம், தேவைதான், பரவாயில்லை என்கிற வார்த்தையெல்லாம் உறவுக்கு எடுபடாது. இஸ்லாத்தில் வைத்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. குர்ஆனில் நமக்கு தெரிந்த அந்த பிரபலியமான திருக்குர்ஆனுடைய வசனம், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் அல்லதி என்று தொடங்குகிற, மனிதனை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தோம், ஆணாக பிரித்தோம், பெண்ணாக பிரித்தோம் என்கிற படைப்பின் லட்சியத்தை, நோக்கத்தை பேசி வருகிற திருக்குர்ஆனுடைய வசனத்தினுடைய முடிவில் அல்லாஹ் பேசுகிறான், வத்தகுல்லாஹ் அல்லதி, இறைவனை பகிர்ந்து கொள்ளுங்கள், தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், உங்கள் உறவுகள் விஷயத்தில் நீங்கள் பயத்தோடு நடங்கள். படைப்பாளனோடு நீங்கள் பயத்தோடு நடங்கள் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுக்கு பயந்து தான் வாழ்க்கை, யதார்த்தம். ஆனால் பேசுகிற குர்ஆனுடைய தவிர்க்க முடியாத அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுற மாதிரி உறவுகள் விஷயத்திலையும் நீங்கள் அச்சமாக நடந்துக்கங்க அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆன் போடுறான்னா, உறவு அச்சப்படுத்தும், உறவு விரட்டும், உறவு துண்டிப்பதற்கு முயற்சி செய்யும். மிகப்பெரிய சகிப்புத்தன்மையை, பொறுமையை மேற்கொள்வதின் மூலமாக மாத்திரம்தான் ஒரு உறவை கை கொள்ள முடியும். வேணாம்னா இவனை விலகி போனாத்தான் நிம்மதியாக இருக்க முடியும்னு உறவு நம்மளை துரத்தி நிற்கும். அப்படி எதிர்ப்பு வருகிற போதும் கூட பொறுமையோடு அந்த உறவோடு உறவாடுவதற்கான முயற்சியை ஒரு முஸ்லீம் செய்யணும். நீ அல்லாஹ்வை அச்சப்படுவதை போல உறவுகள் விஷயத்தில் அச்சப்படு. உறவுன்னா இது தனி மனித வாழ்க்கையே கிடையாது. ஒருத்தரை சரி பண்ணிட்டா ஒரு விஷயத்தை சரியாயிரும். கணவன் மனைவியை சரி பண்ணி, மனைவி கணவனை சரி பண்ண மாதிரி ஒரு பக்க உறவல்ல இந்த உறவு. நூற்றுக்கணக்கான உறவு வந்து நிற்கும். அத்தாவை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா நிற்பாங்க, அம்மாவை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி நிற்பான்,
அண்ணன் தம்பி குடும்பம் ஒரு சைஸாக நிற்கும், இந்த பிள்ளைகள் ஒரு சைஸாக நிற்கும், மனைவி வழியாக இருக்கிற உறவு ஒரு சைஸாக வந்து நிற்கும். இவ்வளவு பேர்த்தையும் நாம் ஓரளவுக்கு அனுசரித்து வாழணும்னா அந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய போராட்டம். வேறு என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில்? சம்பாதித்து வீடு கட்டி சொத்து சேர்த்துட்டு அதோட வாழ்க்கையை முடித்து கொள்கிற இடமாக அல்ல ஒரு இஸ்லாமிய இந்த வாழ்க்கையை கடப்பதற்கான சூழல். எனவே சில கணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. சில தவிர்க்க முடியாத காரியங்களுக்கு திட்டமிட்டு வாழ வேண்டிய சூழல் இருக்கத்தான் செய்கிறது. சில சிரமங்களை அனுசரித்து போக வேண்டிய வாழ்வியல் முஸ்லிம்களுக்கு தேவைப்படத்தான் செய்கிறது. எனவே இஸ்லாமியனாக வாழ்வது அவ்வளவு இயல்பான காரியம் அல்ல. அவ்வளவு சாதாரணமாக நான் முஸ்லீம் பேர் வச்சிருக்கேன் அதனால நான் கடந்து போயிடுவேன்னு சொல்றதுக்கல்ல ஒரு முஸ்லீமுக்கான வாழ்க்கை. சில சிரமங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஈமான் என்பது சாதாரணம் அல்ல. சஹாபாக்கள் வேறு சிரமங்களை அனுபவிச்சாங்க. கலிமாவை மொழிகிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. முஸ்லீமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு பயந்தாங்க. உமர் அலி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கலிமாவை வெளியே பேசுறதுக்கு தைரியமாக பேசுறதுக்கு ஆட்கள் இல்லையே. உமர் அலி அல்லாஹ் 40 நபரா முஸ்லீமா ஆனதுக்கு பிறகுதான் முதல்ல முஸ்லீம் ஆயிட்டேன்னு தைரியமாக பேச முடிந்தது. எனவே இஸ்லாத்தை பேசுவது அச்சமாக இருந்தது. நமக்கு வித்தியாசம், இஸ்லாத்தை பேசுவது அச்சம் அல்ல, முஸ்லீமாக வாழ்வது அச்சமாக இருக்குது. இஸ்லாமிய சூழலை வாழ்க்கைக்குள் கொண்டு வருவதற்கு சிரமம் தேவைப்படுகிறது. அதற்கென்று சில அனுசரிப்புகள், சில பொறுத்து கொள்ளுதல், சில நமக்கான சில கௌரவங்களை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. ஏன்னா குர்ஆன் படி வாழ வேண்டுமானால் அப்படி ஒரு சூழல் இல்லைக்கு வந்திருக்கு. உலக வித்தியாசமா இருக்கு. எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டிய தேவை இல்லை என்கிற சூழலுக்கு மனிதன் வந்துட்டான். ஒரு கணவனோடு தான் வாழணுமா, ஒரு கணவன் அனுசரித்து தான் இருக்கணுமா, தேவை இல்லைன்னு வக்கீல் மூலமாக விவாகரத்து சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கான முதிர்ச்சி கூடி போயிடுச்சு. ஒரு பெண்ணோடு தான் கடைசி வரைக்கும் நாம வாழ்ந்து தான் தீரணுமா, தேவையில்லை என்கிற இடத்திற்கு ஒரு கணவன் முடிவெடுக்கிற சூழலுக்கு இன்னைக்கு சமூகம் வந்துருச்சு. பெற்றோர்களை அனுசரித்து வாழணுங்கிற இடத்தை பிள்ளைகள் தாண்டி இருக்கிறார்கள். பிள்ளைகள் தேவைப்படுவார்கள், அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்கிற நெறியில் பெற்றோர்கள் எல்லை தாண்டி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் உடைத்து பார்க்கிற வாழ்க்கை வந்துருச்சு. எல்லாவற்றையும் தாண்டி விட வேண்டும் என்கிற சிந்தனை சமூகத்திற்கு இப்ப கூடி போயிடுச்சு. அதனால அனுசரிப்பு வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. குர்ஆன் கண்டிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திற்கு செய்த மகத்தான சீர்திருத்தம், உறவுகளோடு வாழ்கிற வாழ்க்கை அந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அரபு மண்ணில் அப்படி பழக்கம் கிடையாது. ஒரு ஆடு அப்படியே போய் வேற ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை சாப்பிட்டா என்ன செய்வோம்? சரி தெரியாமல் நடந்துருச்சு, நம்மளை அப்படி விடாதன்னு சொல்லுவாள். பரம்பரையாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் தாத்தாவோட வயலில் தோட்டத்தில் உங்கள் ஆடு மேய்ஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு நூற்றுக்கணக்கான பரம்பரை சண்டை போடுகிற ஈனத்தனமான வாழ்க்கை அந்த சமூகத்துக்கு இருந்துச்சு. அவ்வளவு காட்டு பிராடித்தனமான வாழ்க்கை அந்த சமூகத்துக்கு இருந்துச்சு. எந்த உறவும் அனுசரிக்கிற பழக்கமே அவங்களுக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை பண்படுத்திய மடைமாற்றம் செய்த மகத்தான செய்தி என்னன்னா, உறவுகளோடு அனுசரித்து வாழ்கிற வாழ்க்கை அந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுத்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த மக்களுக்கு. புகாரினுடைய ஆரம்ப ஹதீஸ் நமக்கு வருகிறது. முஸ்லீம்கள் இங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி அபிசீனியாவுக்கு போகிறாங்க. ஹிருக்கல் மன்னர் முன்னாடி உட்கார்ந்து விசாரணை நடக்குது. என்ன செஞ்சார் முஹம்மது? புதுசாக வந்து புதிய மார்க்கத்தில் புதிய செய்தியை சொல்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டபோது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த குழுவுக்கு தலைமை ஏற்று போர்ந்த ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நிறைய செய்தி பேசுகிறாங்க. அதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? புகாரியினுடைய 7வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுகிறது. ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்களை உறவுகளோடு சேர்ந்து வாழ்க்கிற வாழ்க்கை எங்களுக்கு முஹம்மது கற்றுக் கொடுத்தார். நாங்கள் அப்படி இது வரைக்கும் வாழலை. எங்களுக்கு எங்கள் மண்ணுக்கு அப்படி பழக்கமே கிடையாது. எங்களை உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய உயர்வுக்குரிய வாழ்க்கையாக அது மாற்றி கொடுத்தது. முதல்ல ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமிலுனி யா ஹதீஜா, என்னை போற்றுங்கள் அப்படின்னு ரசூல்லா வந்தபோது ஹதீஜா அம்மா ஆறுதல் கொடுத்தாங்க. அல்லாஹ் உங்களை இறுதிப்படுத்த மாட்டான். வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோது உங்களை இழிவுபடுத்த மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்கள் உறவுகளை பேணி வாழ்கிறீங்க. நிறைய விஷயம் சொன்னாங்க ஹதீஜாமா. ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, வறியவர்களுக்கு உதவி செய்கிறீங்க, தேவையுடையவரின் தேவையை போக்குறீங்கன்னு சொன்ன அந்த 4-5 பண்புகளில் நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் அப்படிங்கிற வார்த்தையை ஹதீஜாவின் அம்மாவின் மூலமாக ரசூலுல்லாவுக்கு ஆறுதல் கொடுக்கப்பட்டதுன்னா இது ரசூலுல்லாஹ் செஞ்ச மகத்தான செயல்.
உறவுகளோடு வாழ்கிற வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. ஒரு ஆச்சரியம் பாருங்கள், பிறக்கும் போது தந்தையே பார்க்கல, பிறந்த சில காலம் 6 வயதை தொடுகிற போதே தாய் இறந்து போகிறார். சில காலம் அப்துல் முத்தலிப் என்கிற தந்தை வழியாக வந்த பாட்டனார் பொறுப்பில் இருக்கிறார், பாட்டனாரும் வஃபாத்தாகிறார். கைப்பிடித்தவர்கள், காப்பாற்ற வேண்டியவர்கள், ஆதரவு கொடுக்க வேண்டியவர்கள் அனைவரும் இல்லாமல் போய் அனாதையாக வாழ்ந்த ஒரு சிறுவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உறவுகளுக்கான நெருக்கத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு சிறிய தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்த ஒரு குழந்தை பேசிய வார்த்தை, நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க. ஏக்கத்தின் பேச்சா? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் உறவின் முக்கியத்துவத்தை. நுட்பமான உறவுகளை பார்க்காமல் உறவின் வாழ்க்கையை வாழ்ந்து தீர்க்காத ஒரு தூதர் சொல்லுகிறார், நீங்கள் உறவுகளோடு வாழுங்கள். நான் அனுபவிச்சிருக்கேன், அனாதையா அந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கேன். நீங்கள் உறவுகளோடு நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான். கற்பனை செஞ்சு பாருங்க, எந்த உறவும் இல்லாத சூழ்நிலையில் நம் வாழ்க்கை இருக்குமானால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிங்க. எந்த உறவுமே இல்லை, நான் தனிமரமாக தான் இருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படிலாம் தேவையில்லைங்க, நானாக பார்த்துக்கிறவேங்க. நீயே மௌத்தாகி, நீயே உனக்கு கசப் மாற்றி, நீயே குளிப்பாட்டி, நீயே கஃனிட்டு, நீயே கபூரில் படுக்க முடியுமா? தூக்கிறதுக்கு 4 பேர் வேணும் இல்லைங்க. சந்துக்கு தூக்கியாவது கொண்டு போகணுமா இல்லையா? இது காக்கா வாழ்க்கையா? ஒரு காக்கா குழி தோண்டி இன்னொரு காக்காயை அடக்கம் செய்வதை போல அப்படி இன்னொரு காக்காவாவது தேவைப்படுகிறதே. சில பகுதிகளில் காக்கானா அண்ணன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு காக்காவாவது நமக்கு தேவைப்படுதில்லை. எப்படி தனிமரமாக இந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் தீர்த்து விட முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு ஒப்பிட்டு உறவை சொல்கிறாங்க. ஈமான் உள்ளதின் அடையாளம்ங்கிறாங்க உறவு. 3 விஷயத்தை ஈமானோடு ஒப்பிட்டு சொன்னாங்க. அதில் ஒன்று விருந்தினரை கண்ணியப்படுத்துறது, பேசுனா நல்லதை பேசுறது, அதை மௌனமாக இருக்குது. உறவுகளோடு பேணி வாழ்வது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம்னு ரசூலுல்லாஹ் இணைத்து பேசுகிறாங்க. நீ மறுமையை ஈமானை நம்பி இருந்தால் உறவுகளை சேர்ந்து வாழுங்கிறாங்க. ஈமான் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதில்லை, இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து செய்யக்கூடிய அமலாக இல்லை, இஸ்லாத்தின் அடிப்படை அமலாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு இணைத்து என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உறவை அல்லாஹ் முதல்ல படைக்கிறான். மனிதர்கள் உற்பத்தி ஆகுவதற்கு முன்னால் உறவுன்னு ஒரு சூழலை உருவாக்கணும்னு உறவுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டது. ஹதீதில் வருது, உறவு போய் அல்லாட்ட பேசுது. புகாரியினுடைய 5987வது நபிமொழியாக இது இடம்பெறுது. அல்லாட்ட போய் உறவு கேட்குது, என்னையவன் உலகத்தில் அனுசரித்து வாழ போகிறான், நான் தேவன்னு யார் நினைக்க போகிறான், எனக்கு என்ன மரியாதை உலகத்தில் இருக்குது அப்படின்னு அல்லாட்ட போய் உறவு கேட்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு எதுவுமே இல்லைன்னு நீ நினைக்கிறியா? உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறாரோ, அம்மா தர்வைன அன் அசீல மன் வசலக்க, யார் உன்னை சேர்ந்து வாழ்கிறானோ அவன் என்னை சேர்ந்து வாழ்கிறான். அத்தான ஒருத்தர் இருக்கார், இவரை அனுசரித்து இவர்கிட்ட நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சு ஏன் நமக்கு திருப்திப்படுத்தப்படணும், இவரை நகட்டிட்டா இயல்பாக சுதந்திரமாக என் வாழ்க்கையை நடத்தலாம்னு ஒரு மனிதன் நினைக்கலாம். அவரை நகட்டினா பின்னால் நிற்கிறது அல்லாஹ். நீ அத்தாவை நகட்டலை, அல்லாவை நகட்டுறன்னு அர்த்தம். நீ அம்மாவை நகட்டலை, அல்லாவை நகட்டுறன்னு அர்த்தம். நீ அண்ணனை நகட்டலை, அந்த அண்ணனுக்கு பின்னால் அண்ணனோடு சேருவது அல்லாஹுவோடு சேருவதற்கு சமம். ஒரு உறவை துண்டிப்பது அல்லாஹுவை துண்டிப்பதற்கு சமம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்கத்தா மன் கத்தாக்க, உன்னை துண்டித்தான் அவன் என்னை துண்டித்தான். எனவே ஒவ்வொரு உறவுக்கு பின்னாலையும் நீங்கள் அல்லாஹுவை திருப்திப்படுத்த போராடுவதைப் போல அந்த உறவை திருப்திப்படுத்த போராடணும். அல்லாஹுவின் நேசத்தை கிடைப்பதற்காக சில தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்வதைப் போல உறவுகளை அண்டி வாழ்வதற்காக சில அர்ப்பணிப்புகளை சில தியாகங்களை செய்யணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் கேட்குறான், உறவை இப்போ உனக்கு திருப்தியா, இப்போது உனக்கு போதுமா? என்னை உன்னோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறேன். ரப்பு எதனோடும் தன்னை சம்பந்தப்படுத்தலை. தொழுகலைன்னா நீ பாவி, வெளியே போ நரகம். நோன்பு வைக்கலைன்னா வெளியே போ, ஹஜ்ஜு செய்யலைன்னா உனக்கு தண்டனை. ஆனால் உறவுக்கு சொல்கிறார், உறவை சேருவது என்னை சேருவது, உறவை துண்டிப்பது என்னை துண்டிப்பது. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் அதை நேசிக்கிறான், விரும்புகிறான், நம்மை நாம் எப்படி மாற்றிக்கொள்வதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்தியை இந்த தகவல் நமக்கு உணர்த்துவதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, உறவை சேருறதுனால என்னங்க கிடைக்கும், ஏங்க நான் இவ்வளவு அனுசரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய ரிசுக்கில் அபிவிருத்தி ஏறணும்னா, ரிசுக்குனாவே முஸ்லீம்கள் எப்படி பழகி வச்சுருக்காங்க, ஆனால் சோறுன்னு நினச்சி வச்சுருக்கான். சாப்பாடுனா தான் ரிசுக்கு என்கிற அந்த அரபி வார்த்தைக்கு மனிதனுக்கு கிடைக்கிற எல்லா அருள்களையும் ரிசுக்காக எடுத்துக்கொள்ளலாம். நோயில்லாத வாழ்க்கை, சந்தோஷமான சூழல், நிம்மதியான நிலைகள், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை,
எல்லாமே சேர்ந்தது. அதோடு சேர்ந்த உணவு, உறக்கம் எல்லாமே ரிசுக்கு தான். உன்னுடைய ரிசுக்கில் பரக்கத்து வேணும்னு நீ விரும்பினா, உன்னுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும்னு நீ விரும்பினா, உறவுகளை சேர்ந்து வாழ். இந்த தகவல் புகாரின் 5986 நபிமொழியாக இடம்பெறுது. ஆயுள் அதிகரிக்கணும்னா மௌத்தெல்லாம் மாற்றி வைக்க முடியாது. அல்லாஹ் நிர்ணயித்த தேதியிலேருந்து மரணம் ஏற்படும், அதில் மாற்றமே இல்லை. வாழ்கிற போதே மரணமான சூழல் சில மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நடக்குது. சில நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. அவன் உயிரோடு இருக்க மாதிரியே தெரியலை, இறந்து போன மாதிரியே இருக்கும். பாரதியே தன்னை பற்றி எழுதுகிற வரலாற்றில் பாண்டிச்சேரியில் தான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் உலகத்தில் வாழ்ந்த மாதிரியே எனக்கு தெரியலை, என் காலுக்கு கீழே என் காலங்கள் காணாமல் போயிடுச்சுன்னு எழுதியிருக்கார். சில பேர் வாழ்கிற போதே வாழாத சூழ்நிலைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை தள்ளப்படும். சில நேரம் ஹோமா நிலைக்கு போயிருப்பாங்க, உயிர் இருக்கும் ஆனால் எந்த உணர்வும் இருக்காது. அவருக்கும் தெரியாது, அவங்க பார்க்குறவங்களுக்கும் என்ன இருக்குன்னு தெரியாது. வாழ்கிற போதே சில நேரம் பார்த்தா தலையில் ஸ்ட்ரோக் வருதுங்கிறாங்க, சுய நினைவு இணைந்து போகிறார்கள். இயல்பாக பேசுகிறான், எல்லாம் பண்ணுறான், எந்த நினைவு பக்கத்தில் நிற்கிற அம்மா யார் வீட்டுக்கார் யாருன்னு நினைவு இல்லை. வாழ்கிற போதே வாழாத சூழ்நிலை, அப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படாது. உங்கள் வாழ்க்கை நிம்மதியான சூழல் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை தீர்க்க வேண்டுமானால், உங்கள் ரிசுக்கு அபிவிருத்தி ஆக்கப்பட வேண்டுமானால், பல் யசில்லு ரஹ்மா, உங்கள் உறவுகளை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். எங்கே இணைக்கப்படுது பாருங்க, இஸ்லாத்தில் மாத்திரம்தான் இது இணைக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன வேணாலும் செய்ய, எப்படி வேணாலும் பண்ணு, பொருளாதாரத்தை நிரப்பு, உனக்கு நிம்மதியான சூழல் உன் வாழ்க்கைக்கு அமைக்கும்னு பொருளாதாரத்தை மாத்திரமே வாழ்க்கைக்கான முக்கியத்துவமாக உலகம் பேசுகிற போது, அந்த பார்வை உலகத்திற்கு வருகிற போது, இஸ்லாம் தான் எல்லாவற்றையும் மாற்று. தொழுகை பரக்கத்தை உண்டாக்குங்கிறது, தர்மம் உன் வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டாக்கும்னு சொல்லுது. நல்ல எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கான பிரச்சனை இல்லாத சூழல், அடுத்த மனிதன் மீது ஏற்படக்கூடிய பொறாமை, அந்த புகைச்சல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உனக்கு கெடுக்கும். நீ அப்படி நடக்காதங்கிறது. எல்லா உறவுகளையும் அனுசரித்து வாழ்வதற்கான சூழலை நீ பழகிக்க. உலகம் உன்னை அப்பாதின்னு சொல்லுவான், நீ பிழைக்க தெரியாதவனா இருக்கான்னு சொல்கிறான், எல்லாத்தையும் அனுசரித்து போகிறான்னு சொல்கிறான் அப்படின்னு உன்னை உலகம் பேசும். நீ அதை பற்றி யோசிக்காத. ஆனால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எல்லா உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் இந்த உலகத்தில் உனக்கு உருவாக்கி தரும். எனவே உலகம் பேசுகிற பேதமையை பார்த்து, உலகம் கற்பிக்கிற தவறான சில விமர்சனங்களை பார்த்து உறவை துண்டித்து வாழ்கிற சூழலை நீ உருவாக்கி கொள்ளாத. அதை உனக்கு பரக்கத்துன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொர்க்கத்திற்கு நான் போகணும், சீக்கிரமாக போகணுன்னு ஒரு சஹாபி கேட்குறார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறைவனை வணங்கு, இணை வைக்காத, தொழுகையை நிறைவேற்றி ஜக்காத்து கொடு. 4வது சொன்னாங்க, உறவை பேணி நட. இது இயற்கை. இறைவனை வணங்குறது, தொழுகை, ஜக்காத்து, இது நமக்கு செய்கிற கடமை. இதை தாண்டி 4வது அவனை சேர்க்கப்பட்டிருக்கிறது, உறவுகளை சேர்ந்து நட. வாகனத்தை திருப்பி உன் வீட்டுக்கு கொண்டு போ, நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஷார்ட் ரூட், சொர்க்கத்துக்கு போவதற்கான மிக இலகுவான வழியாக ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வழி உறவுகளை பேணுறதுக்கு முயற்சி பெறணும். அதை சொர்க்கம் கொண்டு போய் வைக்கும். அப்போ உறவு துண்டிக்கிறது சொர்க்கம் போகாமல் தடுக்கும். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னா காத்திஉன், உறவை துண்டிப்பவன் சொர்க்கம் போக முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. எவ்வளவு தான் உறவு சேர்ந்து நடந்தாலும் அவங்க சேர மாட்டேங்கிறானே, துண்டிச்சு தான் நிற்கிறான், என்ன செய்கிறதுன்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும். எவ்வளவு தானே அனுசரிக்கிறோம், ஆக மாட்டேங்கிறாங்களே, எவ்வளவுக்கு வர முடியலையே. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாரு, நான் அவங்களோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், அவன் என்னையை துண்டிக்கணும்னே நினைக்கிறான். நான் அவளுக்கு நன்மை செய்தவனாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், அவன் எனக்கு கெடுதல் செய்யணும்னே நினைக்கிறான், நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறார். யதார்த்தமான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொன்னாங்க, சொல்கிற தகவல் உண்மையாக இருந்தால் அவங்களுடைய முகத்தில் கரி பூசுகிற மாதிரி ஒரு செய்தியை உனக்கு நான் சொல்கிறேன். நீ ஓ ஸ்டைலில் இருந்துக்கிட்டே இருக்கு. இஸ்லாத்தினுடைய பாணியே அதுதான். அடுத்தவனுக்காக நம்ம ஸ்டைலை எப்பவும் மாற்றக்கூடாது. நாமளாக தான் இருக்கணும். நம்முடைய அடையாளத்தை யாருக்காகவும் இழக்கக்கூடாது. அவர் அப்படி செய்கிறார், அதனால் நான் இப்படி செஞ்சேன், அவர் இப்படி நடந்தார், நான் அப்போ அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவர் செய்கிறத போல் நான் செய்கிறேன்னா எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? என் இயல்பு எதுவோ, என் யதார்த்தம் இதுவோ, அதை தொலைத்து விடாமல் வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் காட்டிய மகத்தான வழி. அவர் நீ சொல்கிற மாதிரி நடக்கிறாருன்னா நீ உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உதவி உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு அறிவிப்பில் இந்த ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் இப்படியே பேசுகிறாங்க, ஒரு மலக்கை உன் சார்பாக நியமிக்கப்படும் உனக்காக வேண்டி. உனக்கு எதிராக உறவை சேர்ந்து வாழ்கிறான், அவன் உனக்கு எதிராக நடக்கிறான்னா உன் சப்போர்ட்டில் ஒரு மலக்கு அல்லாஹ் நியமிச்சிருமா. ஒரு மலக்கு உனக்கு உதவி செய்வார், மலக்களுடைய துவா உனக்கு கிடைக்கும். கற்பனை செஞ்சு பாருங்கள், ஒரு வேலைக்கு ஆளை வச்சுட்டே நீங்கள் வாழ முடியல,
எவ்வளவு திருப்தியாக சம்பளம் கொடுத்தாலும் இப்போ வேலைக்காரர்களின் உலகம், முதலாளிகளின் உலகம் அல்ல இந்த உலகம். நான் குறையாகவும் சொல்லலை, இயற்கையாக மாறிடுச்சு. அவங்கள அனுசரித்து தான் வாழ்க்கை. மனைவிக்கினுடைய காலம், மாணவர்கள் ஆசிரியர்கள் காலம் அல்ல, இது மாணவர்களின் காலம். ஒவ்வொரு கட்டத்திலே காலம் மாறும். பார்த்தீங்களா, அன்றைக்கு என்ன பண்ணான்னா உரலை பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சு மேலே தான் கல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. உரல் கீழே நல்லா தான் இருக்கும். இப்போ கிரைண்டரை கவனித்து பாருங்கள், கல் மேலே நிற்குது, கீழே இருக்கக்கூடிய கல் சுற்றிக்கிட்டே இருக்குது. உலகம் வித்தியாசமான மாற்றத்துக்கு போயிடுச்சா? எனவே மாணவர்களுக்கு பயந்த ஆசிரியர்கள் மாறி சூழல் எப்படி இன்றைக்கு மாறி இருக்குன்னா, வேலைக்காரர்களுக்கு பயந்த முதலாளி என்கிற சூழலுக்கு உலகம் மாறி போயிடுச்சு. இப்போ சாதாரணமாக ஒரு ஆளை வேலைக்கு வைக்க முடியாது. மலக்க வச்சு வேலை வாங்க முடியுமா? நமக்கு சக்தி இருக்கா? நம்மள்ட்ட ஈமான் இருக்கா? இங்கே மச்சானை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம், அவர் வீஞ்சி நிற்கிறாப்புல, ஆனால் விடாமல் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது, அவர் சார்பாக உனக்கு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கி கொண்டு போய் மச்சாங்கையில் கொடுத்து, உங்களால் எந்த உதவியும் இல்லை, நீங்கள் செய்கிற எதிர்ப்புனால எனக்கு ஒரு மலக்கு நியமிக்கப்படுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹதீஸை கேள்விப்பட்டேன், நீங்கள் இந்த ஸ்வீட் பாக்ஸை வச்சுக்கோங்க, உங்கள் உதவி பெருங்குண்ட உதவின்னு நன்றி தெரிவிக்க வேண்டிய இடத்தில் தான் இந்த ஹதீஸ் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் துண்டித்தாலும் அவர்கள் விலகி போனாலும் நாம் செய்கிற காரியத்தை செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த மார்க்கம் வலியுறுத்தி பேசியிருக்கிற மகத்தான செயல். பின்பற்றி நடப்பதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கைக்கான அமைப்பை உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கான அமைப்பை தான் ஏற்படுத்தியிருக்கான். தனி மனித வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி விடவே முடியாது. ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு, ரூமில் போய் கதவை போட்டுட்டு தனியாக சிரிக்க முடியாது, வித்தியாசமாக பார்ப்பாங்க. அந்த சந்தோஷமாகவே இருக்காது. எனவே எனக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷத்தை, கொண்டாட்டத்தை என்னோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஆட்கள் வேணும். அது இரத்த வழியாக, சம்பந்த வழியாக, நண்பர்களின் வழியாக, உறவுகள் வழியாக எனக்கு ஆட்கள் வேணும். ஏன் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு எனக்கு ஆட்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு கவலை ஏற்படுமானால், எனக்கு ஒரு சோதனை வருமானால், என் சோதனையை தாங்கிக் கொள்வதற்கு எனக்கு ஆட்கள் வேணும். இப்போ பொருளாதாரம் கையில் இருக்குது, ஒரு மருத்துவமனையில் போய் ஒரு ஆப்ரேஷன் நிகழ்வு சேர்றோம், பணம் கட்டிடுவோம், பிரச்சனையே இல்லை, நர்ஸு பார்ப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வேணும்ல ஆதரவு சொல்கிறதுக்கு, நமக்கு நம்மை தேற்றுவதற்கு ஒரு ஆள் வேணும்ல, நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, நம்மளுடைய இயலாமையை நமக்கு புரிய வைத்து வா பார்க்கலாம்னு சொல்கிறதுக்கான ஆட்கள் இந்த உலகத்தில் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கடத்த முடியாது. என் மகிழ்வை பரிமாறிக்கொள்வதற்கும், என் துக்கத்தை நான் பரிமாறிக்கொள்வதற்கும் என்னோடு சேர்ந்த கூட்டு வாழ்க்கைக்கான மனிதர்கள் என் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறார்கள். அப்போ தனி மனிதனாக வாழ்கிறதுக்கான சூழலில் எங்காவது உறவு கூட்டத்தை உருவாக்க வேண்டும். நிறுத்த வழியாகவோ, சம்பந்த வழியாகவோ, நட்பு வழியாகவோ நாம் தனிமரமாக நிற்பதற்கான சூழல் வந்துடக்கூடாது. அங்கே தான் நம்ம தோற்று போகிறோம். நிறைய தற்கொலைகள் ஏற்படுறதுக்கு அதுதான் முக்கிய காரணம். நிறைய பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அதை துடைக்கிறதுக்கான ஆட்கள் நம்ம கூட இல்லை என்பது தான் ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. இந்த உறவுகளை நாம் மேம்படுத்துறதுக்கு என்ன காரியங்கள் செஞ்சால் உறவுகள் மேம்படும் அப்படிங்கிறது கவனத்துக்குரிய செய்தி. இஸ்லாம் காட்டிய வழிகாட்டுதலும் அதுதான். நம்முடைய உறவுகளை சந்திக்கிற முயற்சியை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். இறைவன் செய்த மகத்தான சிறப்பு எதுனா, இந்த உலகத்தில் சில சந்திப்புகளையும் சில பிரிவுகளையும் அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்துகிறான். அந்த சந்திப்புகள் தான் நம்ம அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போகிறோம். சில மனிதர்களை சந்திக்கிறோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். சில மனிதர்களை சந்திக்கிறோம், கீழே இறங்குறோம். சில மனிதர்களை பிரிகிறோம், நிம்மதியாக இருக்குது, இவனை பிரிஞ்ச பிறகு தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். சில மனிதர்களை பிரிந்ததற்கு பிறகு தான் நம்முடைய வாழ்க்கை அப்படி சம்பிச்சு நிற்குது, இவனை பிரிஞ்சிட்டோமேன்னு. இப்போ அல்லாஹ் ஏற்படுத்திய மகத்தான சிறப்பை சில மனிதர்களின் சந்திப்பும் பிரிவும் தான். உறவுகளை சந்திப்பதற்கான நிலையை ஏற்படுத்தணும், சந்திப்புக்கான சூழல்கள் இருக்கணும். அவங்களோடு திருமண நிகழ்வுகள், மவுத்து நிகழ்வுகள், வேறு அவங்க வீட்டுக்கு போய் வர்றதுக்கான சூழல்களை வைக்கணும். ரெண்டாவது செய்தி என்னென்னா, உறவுகளுக்கான விருந்து உபசரிப்பு நடக்கணும். வெள்ளிக்கிழமை சும்மா அவங்க ஏரியாவில் தொழுதுட்டு ஒரு வாரம் நாம் இங்கே சாப்பிட்றது, ஒரு வாரம் அங்கே போய் சாப்பிட்றதுக்கான வெள்ளி வாய்ப்பு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை, பெருநாட்களில் ஹஜ்ஜு பெருநாள் அண்ணன் வீட்டில்
நோன்பு பெருநாள் தம்பி வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஒரு பெருநாட்களை கொண்டாடுகிற இதெல்லாம் இன்றைக்கி ஆச்சரியமாக போயிடுச்சு. சொல்கிறத கேட்டாலே இப்படியெல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்திற்கு வாழ்க்கை வந்திருக்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தியாக இருக்குது. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 குடும்பங்கள் மாதத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடுறாங்க. எல்லார் வீட்டிலேருந்து உணவு சமைச்சு கொண்டு வந்து மொட்டை மாடியில் உட்காந்து பேசி அவங்க அலுவலாடி தங்களை பற்றிய தகவலை பரிமாறி ஒன்றா உணவை சாப்பிட்டுட்டு மாதம் ஒரு முறை அந்த குடும்பம் யாருன்னே தெரியலையே. அண்ணன் இவர் தான் அண்ணங்கிறத தம்பி பிள்ளைகளுக்கு தெரியலை, பெரியப்பன் இவர் தான் தெரியலை, அண்ணன் பிள்ளைகளுக்கு சித்தப்பன் யாருன்னு தெரியலை, மாமி யாருன்னு தெரியலை. சில குடும்பங்களில் அவங்க அம்மாவோட அத்தா யாருன்னே இன்னும் கட்டாமல் வச்சுருக்காங்க, நன்னி யாருன்னு தெரியல. இப்படி ஒரு உறவு இருக்கான்னு கேட்குறா. தனி மருதாமா தான் பிள்ளை இருக்கான், அண்ணனை தெரியல, தம்பிக்கு தெரியல, உறவுகள் யாருன்னு தெரியல. ஏதாவது நிகழ்வுக்கு பிறகு இவ்வளோ பேர் வந்து நின்றா எங்கடா இவ்வளோ பேர் இருந்தாங்க, இவங்களாம் நம்ம குடும்பமான அந்த குழந்தை யோசிக்கிற அளவுக்கு எந்த அறிமுகம் இல்லாத ஒரு சுருங்கி போன வாழ்க்கை. நாம் தோத்த இடத்துல நம்ம குழந்தைகள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்காவது அந்த உறவுகளை புதுப்பிக்கிறதுக்கான சூழல் நமக்கு ஒத்து வரல, நாம் முரண்படுறோம், நாம் சேர்றதுக்கு வாய்ப்பில்லை என்றிருந்த போதும் கூட நம்ம பிள்ளைகள் சேர்ந்து வாழ்வதற்கான சூழலை எல்லாவற்றையும் காட்டணும், தெரியப்படுத்தணும். எங்கள் உறவுலேயே நான் நினைக்கிறேன், அவர் சிறிய தந்தை ஒருத்தர் இறப்பதற்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் பிள்ளையை கூப்பிட்டு எல்லா ஊருக்கும் போய் எல்லா வீட்டையும் காட்டுறாரு. அப்போ தான் நான் ஆச்சரியமாக பார்க்குறேன், நமக்கு இவ்வளோ சொந்தம் இருக்காங்களா, இவ்வளோ இருக்காங்களா அப்படின்னு புறா பெரியும் பார்த்து அந்த நிகழ்வு நடந்து முடிந்த இப்போ நினைவு சரியாக இருந்தால் 15 நாட்கள் விபத்தில் அவர் இறந்து போகிறார். 15 நாட்கள் தான். அதுக்கு முன்னாடி தான் தன் பிள்ளைக்கு இவ்வளவு எனக்கு சிறிய சித்தப்பனா இவ்வளவு பேர் இருக்காங்களா, இவ்வளோ உறவு இருக்காங்களா, ஊரில் புறம் கூப்பிட்டு எல்லா பக்கமும் காட்டி முடித்து 15 நாட்கள் அவர் இறந்து போனார். அப்போ தான் இவ்வளோ உறவு இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. காட்டுகிற வாய்ப்பு கூட வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காமல் போகலாம். அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாலே கூட நமக்கு அல்லாஹ்வின் அழைப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக நம்முடைய வாரிசுகளுக்காவது சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கான பொருளாதார உதவியை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சொன்னாத்தான் செய்வோம், எங்களுக்கு சொல்லலையேன்னு எங்கே பாருங்கள், ஒரு சோதனையில் இருக்கும்போது அவன் நமக்கு தகவல் சொல்லணும்னு நினைக்கிற நிலை, இது என்ன மனநிலைன்னு புரியலை. மவுத்து செய்தி கூட எனக்கு ஃபோனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. மவுத்து ஒரு வீட்டில் மவுத்து செய்தி எங்கேயோ தகவல் கிடச்சி யாருக்காவது வந்துட்டால் தெரியாத ஆளுகளை கூட நம்ம மவுத்து வீட்டில் போய் பார்ப்போம்னு நினைக்கிற ஒரு வாழ்வியல் சூழல் இருக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு ஃபோன் வரலையே, ஏன்ட்ட ஃபோன் பண்ணி அவன் தகவல் சொல்லலையே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்துட்டோம். ஏழைகளாக இருந்தால் அவர்களுடைய விஷயங்களில் அவங்க நம்மளால் என்ன முடியுமோ உடல் உழைப்புகளால் ஆலோசனைகளால் பொருளாதாரத்தில் என்ன செய்யணுமோ போய் செய்யணும். அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால் பொருளாதாரம் தேவைப்படாது, அவங்களுக்கு ஆட்களாக போய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும். அவர்களுக்கான அன்பளிப்புகளை வாங்கி கொடுக்கணும். அது அன்பளிப்புகள், அது அன்பு அளிக்கிறதுக்கு பிறகு அன்பளிப்பு. அது அவர்களுக்கும் நமக்குமான உறவை கூட்டு வைப்பதற்கு முயற்சி பண்ணணும். அவர்கள் மூத்தவர்களாக இருந்தால் மரியாதை கொடுக்கணும், அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கணும். அவர் தான் பெரியவர், மாமா அவர் தான் எல்லா தகவலையும் சொல்லுவார் அப்படின்னு இருந்தால் அங்கே போகணும். நிறைய குடும்பங்களில் பெரியவர்கள் இல்லாமல் போனதால் அந்த குடும்பம் வழிதவறி போய் கிடக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். ஆலம்பரம் விழுதுகளாக நின்று அந்த குடும்பத்தின் அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து கொண்ட மனிதர்கள் இல்லாமல் அனாதைகளாக பல குடும்பங்கள் இருக்கின்றன. ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் அந்த குடும்பம் தவிச்சு போய் நிற்கிது. நிறைய குடும்பங்களில் அப்படி மூத்தவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள முதலிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற பழக்கம் உருவாக்கப்படணும். மல்லம் எருகம் சகீரனா வலம் யு அக்கீர் கபீரனா ஃபலைசமின்னா. நம்ம பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் நம்மை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ பெரியவர்களுக்கு அந்த மரியாதை, குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கான அன்பு காட்டுகிற விதத்தில், பாசம் காட்டுகிற விதத்தில், பரிசு பொருட்களை அளிக்கிற இடத்துல நாம் நம்முடைய உறவுகளை மேம்படுத்துவதற்கான சூழல்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கணும். சொன்னாத்தாங்கிற இடம்லாம் இல்லை, தகவல் தெரிஞ்சிட்டாவே அந்த இடத்துக்கு நாம் போயிடணும். அவங்க அப்படி நடக்கலைங்கிறது கணக்கே கிடையாது. என்னுடைய இயல்பு அதுதான். நான் இப்போ மாப்பிள்ளை வந்து நான் செய்வேயா, உனக்கு தேவையான விஷயத்தை என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், நான் 2 நாள் உன் கூட இருக்கேன், எனக்கு இந்த வேலையை என்னால் ஒதுக்க முடியும், ஏன்னா என்னுடைய பொருளாதார லிஸ்ட்டு இவ்வளவு தான், எனக்கு இவ்வளவு தான், 1000 ரூபா தான் என்னோடய வாய்ப்பு, நான் ஒன்று இதில் பங்களிப்பு செய்கிறேன், நீ எப்படி அதை பற்றி இடமே கணக்கில் எடுக்கக்கூடாது. அவர்கள் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கிற முயற்சி. அவர்கள் நோயாளிகளாக இருந்தால் நோய் நலம் விசாரிப்பதற்கான வேலைகளில் ஈடுபடணும். நாம் கவனமாகி அவர்களுடைய மருத்துவம் சம்பந்தமாக, நோய் விஷயம் சம்பந்தமாக
குழப்பமோ வேறு விதமாக பண்ணக்கூடாது. இங்கே போய் ஏன் பார்த்த, இதை ஏன் பார்த்த, இந்த நோய் வந்தவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவ்வளவு மோசடி பண்ணவனுக்கு இப்படி நோய் தான் வரும், அப்படி பேசுகிற இடத்தில் இல்லாமல் அவர்கள் நோய்களுக்கான ஆதரவு தரக்கூடிய இடத்தை நாம் கவனம் செலுத்தணும். அவர்கள் இறந்து போனால் ஜனாசாக்களில் கலந்து கொள்கிற முயற்சியில் நாம் மேற்கொள்ளணும். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். நம்முடைய உறவுகளுக்காக, அவங்களுடைய கல்வி, பொருளாதாரம், அவங்க வேறு பிரச்சனை இருக்காங்க, இந்த மாதிரி நடக்குது, அங்கே குடும்ப பிரச்சனை நடக்குது, வேறு ஏதோ விஷயம்னா அதுக்காக நாம் அவர்களுக்காக சொல்லணும். அவ்வளோ உங்கள் வியாபாரத்துக்காக துவா செஞ்சுருக்கேன், பிரச்சனை இல்லை, உங்கள் சீசன் நல்லா இருக்கும், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, தொய்வு நடந்திருக்கா, அல்லாஹ் பாதுகாப்பாக நம்ம துவா செய்வோம், மாற்றத்துக்கு வரும், என்னால் என்ன உதவி உங்களுக்கு செய்ய முடியுமோ செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற பிரார்த்தனையை, அவர்களை பற்றி இறுதி தகவல், அவர்களை பற்றிய நல்லெண்ணங்களை விதைக்கணும். நல்லதை பேசுகிறாங்களோ இல்லையோ, தகவல் என்னென்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டா தகவலை குடும்பத்துக்கு பூரா பரப்பிடுறான். சில பேர் இதவே தொழிலாக பண்ணுறாங்க, ஃபோன் போட்டு தகவலை சொல்கிறான். இங்கே நடந்திருக்காருன்னா அவர் திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தகவல் போயிடுது இங்கேருந்து. குடும்பத்தில் போகிற இவர் இப்படி நடந்தார், அதாவது என்கிட்ட இப்படி நடந்திருக்கார், ரைட்டு, அவர்கிட்ட அவர் நல்லவர, அவருக்கும் உள்ள சூழல், அவர் முடிவெடுக்கட்டும். நாம் ஏன் முந்தி கொண்டு போய் இவனை கெட்டவேன்னு ஒரு ஃபிலிமை காட்டணும்னு முயற்சி பண்ணுறோம்? அதில் என்ன நாம் சாதிக்க போகிறோம்? அதில் என்ன ஒரு ஆத்ம திருப்தி? அவன் சரியில்லாதவனா ஏன்ட்ட நடந்திருக்கான், அதனால் எல்லார்ட்டையும் அவன் கெட்டவனாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அமைதியாக இருந்தால் போதும், அவங்க சொல்லட்டும், அவங்க பேசட்டும். ஆனால் இந்த தகவலை கொண்டு போய் ஒருத்தன்ட்ட நடந்த நிகழ்வை அவர் எதனாலையும் கோவப்பட்டிருக்கலாம், எதனால் அவருக்கு நடந்திருக்கலாம், அவருக்கும் இவருக்கும் உள்ள விஷயம், அதை கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு சொல்லி 100 பேருமே எதிரியாக அவனுக்கு மாறி ஒட்டுமொத்த உறவுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத சூழ்நிலைக்கு உருவாக்குகிற காரியத்தை வாழ்நாள் புண்ணியமாக செய்வதற்காக ஒரு முஸ்லீம் முனைச்சு காட்டக்கூடாது. நல்ல எண்ணங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு எதுக்கு, அவர் அப்படி நடந்தாலும் நாம் நம்மளுடைய ஸ்டைலின்படி, நம்முடைய குணம் இதுதான், நம்முடைய கேரக்டர் இதுதான், நாளை இறைவன் நம்மை மன்னிக்க வேண்டுமானால், இறைவனின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், இறைவனுடைய இரக்கமான பார்வை நமக்கு வர வேண்டுமானால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ் அப்படி தான் பேசினான். அல்லாஹ் உன்னை மன்னிக்கணும்னு விரும்பினா நீ இவரை மன்னின்டான். தன் மகளை பற்றி தவறான ஒரு செய்தியை பேசிய ஒரு சஹாபிக்கு இவர் பொருளாதார உதவி பண்ணுறாரு, இனிமேல் பண்ண மாட்டேன் நிறுத்த போது குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உனக்கு வேணுமா, அப்போ நீ அவரை மன்னி. உடனே மன்னிச்சாங்க, சொன்னாங்க நான் மிஸ்டேக மன்னிக்கிறேன், ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு வேணும்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்க வேண்டுமானால் இங்கே ஏற்படக்கூடிய சில விஷயங்களை பொறுக்க வேண்டிய சூழல், முஸ்லீமுக்கு உட்பட்ட சூழல், அதை இஸ்லாம் வாழ்வியலாக பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறது. எனவே உறவுகளோடு அனுசரித்தும் அவர்களை பின்பற்றி வாழ்வதற்கும் அவர்களுக்கு நல்லது செய்வதற்கான சூழலும் உள்ள ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு உறவுகளோடு உறவாடுவதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.